अस्मद्गुरु परमगुरु यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमावतीं वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम जयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண் புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செங்கோல் மலைகள் அடிந்துரைப்போன் வாழியே திருமலைமான் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே சந்தமிழ்தூப்புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே மண்புகழ் பூதூரான ஆகிய பாஷகாருடைய சித்தாந்தத்தை ராமானுஜ சித்தாந்தத்தை சொல்லிட்டு வர பிரகடனத்துல பரமத பங்கத்துல அச்சித் தத்துவாதிகாரம். அந்த அச்சித் தத்துவாதிகாரத்துல அவசான பாட்டு, அதாவது அதிகார முடிவு பாட்டை அனுபவிக்கணும். சீவகை மாற்றி அன்றோர் தேரிலாரணம் பாடியனம் தேவகி சீர் மகனார் திறம்பாவருள் சூடிய நாம் மூவகையாம் அறியா தத்துவத்தின் முகமறிவார் நாவகையே நடத்தும் நடைபார்த்து நடந்தனமே. தீவகை மாற்றி அன்றோர் தேரிலாரணம் பாடியனம் தீவகை மாற்றி அன்றோர் தேரிலாரணம் பாடியனம். தீவகை அதாவது தீய மார்க்கங்கள்னாலே, கட்ட மார்க்கங்கள்னாலே நாம நடக்கிறத, ஜீவர்களான நாம் நடப்பதை மாற்றி, அதாவது நேர் மார்க்கத்துல மாற்றி, தீவகையான அல்வழக்கிலிருந்து நம்ம மாற்றி நல்வழக்கா பண்ணும்படியாக தீவகை மாற்றி, அதற்காக அன்று ஓர் தேரில் ஆரணம் பாடியனம். அன்று அன்றுன்னா முன்னொரு காலத்திலே, இங்க பிரகரண வசாத்து பாரத யுத்த காலத்திலே மாற்றி அன்று ஓர் தேரில் ஆரணம் பாடியனம். ஓர் ஒப்பற்றதான தேர், ஒரு தேர் அர்ஜுனுடைய தேர்னு சொல்லணும். அது அப்படி ஒப்பற்றதான அர்ஜுனுடைய தேரில் கிருஷ்ணா ஆன் தேரிலே இவன் வாகனாயிருந்து தேரில் ஆரணம் பாடியனம் தேவகி சீர் மகனார். தேவகி சீர் மகனார், அந்த தேவகியினுடைய சீர் மகனார், சிறந்த புத்திரனா விளங்கிய கண்ணனுடைய திறம்பா அருள் சூடிய நாம். திறம்பா அருள், நீங்காத கிருபையை சூடிய நாம், நமக்கு அழகு தரும்படியாக அந்த அருள் பெற்ற நாம் மூவகையாம், மூன்று வகை கீழே சொன்னோம். சுவாதீன, திரிவித, சேத்தன, அச்சேதனா அப்படின்னு. அதனால சுவாதீன அதான் அதிகம். திரிவித, சேத்தன, அச்சேத்தன. திரிவித சேத்தனம், திரிவித அச்சேத்தனம் எடுத்துக்கணும். அதனால மூன்று அச்சேதனங்கள் என்ன அப்படின்னா பிரகிருதி, காலம், சுத்த சத்துவம் அப்படின்னு.
மூவகையாம் அறியா தத்துவம். மூவகையான இருக்கக்கூடிய அறியா தத்துவம், அறிவற்றதான அச்சேதன தத்துவம். தத்துவத்தின் முகம் அறிவார். அப்படிப்பட்ட தத்துவத்தினுடைய முகம் அப்படின்னு சொன்னா அதனுடைய பிரகாரம். அவனுடைய முகம் நன்னா வெளிப்பட்டது அப்படின்னா அவன் நல்லவனா கெட்டவனான்னு நன்னா தெரிஞ்சுடுத்துன்னு சொல்றோமோ இல்லை, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அந்த முகம்னா அதனுடைய தன்மை அப்படின்னு. மூவகையாம் அறியா தத்துவத்தின் முகம் அறிவார். அந்த தத்துவத்தினுடைய அச்சேதனங்களுடைய பிரகிருதி, காலம், சுத்த சத்துவம் அப்படின்ற அந்த தத்துவத்தினுடைய முகம் அறிவார். அதனுடைய சொரூப சுபாவங்களை அறிவார் அப்படின்னா அறியக்கூடிய அறிந்த பராசரர், வியாசர், ஆழ்வார் அவர்கள் எல்லாம் பராசரர், வியாசர், ஆழ்வார் முதலியவர்களுடைய முகம் அறிவார். என்ன அச்சேதன தத்துவத்தை பற்றியும் ஆழ்வார்கள்லாம் பராசரர் வியாசாதிகள்லாம் நன்னா தெரிஞ்சுருக்கா. அப்படி அறிவார் அவர்களுடைய நாவகையே நடத்தும். அப்படி வியாசாதிகள் வியாச பராசர ஆழ்வார்கள்லாம் எப்படி உபதேசம் பண்ணாலோ, நாவகைனா அவள உபதேசம் நடத்தும். நாவால் சொல்றதெல்லாம் உபதேசம். நாவகையே நடத்தும். அந்த உபதேசத்தின் வழியாகவே நடத்தக்கூடிய நம் ஆச்சாரியர்கள். நம் ஆச்சாரியர்கள் என்ன பண்றா, வியாச பராசர பராங்குஷ இவெல்லாம் என்ன உபதேசம் பண்ணாலோ அதே தான் நமக்கு அவ உபதேசம் பண்றான். அப்படி நடத்துகின்ற நடை பார்த்து அந்த ஆச்சாரியர்கள், நம்முடைய ஆச்சாரியர்கள் எப்படி உபதேசம் பண்றாலோ அந்த பிரகாரத்தை பார்த்து, அப்படின்னா தெளிய பார்த்து ஆராய்ந்து நடந்தனம். இந்த அதிகாரத்துல அச்சித்தத்துவாதிகாரத்துல இதை நாம் வெளியிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். இதுல அச்சித்தத்துவத்தை பத்தி இந்த பாசுரத்துல ஒன்றும் சொல்லலை. இங்கேயும் பாருங்க, மறுபடியும் அச்சித்தத்துவத்தின் முகமறிவார் நாவகை. அதை அறிந்தவர்கள் யாரு? வியாச பராசர பராங்குஷாதிகள் அப்படின்னு அவளை. அதனால வேதாந்தங்களை அறிந்தவர்கள் சொல்படியே, உபதேசத்தின் படியே நம் ஆச்சாரியர்கள் நடக்கிறார். அவர்கள் என்ன உபதேசம் பண்ணாரோ அதுபடியே நான் இந்த அதிகாரத்தில் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அதனால இந்த பாசுரங்கள்லாம் இந்த விஷயங்களை சொல்றத காட்டிலும் இது திரையந்தை ஏகண்டை தது அனுகுணம் அனுவியாச முக்கியோக்தி பிஷ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ரீதியில வேதாந்தங்கள் சொன்னதை அதுக்கு அனுகுணமா மனுவியாசாதிகளும் முக்கியர்களாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சொன்னபடிக்கு அப்படின்னு அதை ரொம்ப இதுவா எடுத்து எல்லா பாசுரத்திலையும் பிரதி பாசுரத்திலையும் அனுசந்தானம் பண்றார். சரி, இந்த இடத்துல இதுல என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, தீ வகை மாற்றி அந்த தீய மார்க்கத்திலேருந்து நம்ம மாற்றி நேர் மார்க்கத்துல செல்றதுக்காக அந்த எம்பெருமான் அர்ஜுனனை வியாஜம் வச்சு நமக்கு அந்த தேர்ல உபதேசம் பண்ணான் கீதையை அப்படின்னு சொன்னான். கீதையை என்ன பண்ணா, தேரில் ஆரணம் பாடிய. அதனால தேர்ல வேதத்தை என்ன பண்ணார், பாடிய அப்படின்னு சொன்னதுனால வேதத்தினுடைய அர்த்தத்தை பாட்டுன்னா இனிமையா எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடியதான ரீதியில இருக்கிறதுக்கு பாட்டு. அதனால தேர், அதாவது உபபிரமணம். வேதம்னா
சிலர் தான் சொல்லலாம், சில பேர் தான் சொல்லக்கூடாது. மற்றவெல்லாம் கேட்கக்கூட கூடாது அப்படின்னு. ஆனா இந்த உபபிரமணமா இருக்கக்கூடிய கீதையே சொல்லக்கூடாதுன்னு இருந்தாலும் கூட, பாராயணாதிகள் பண்ணக்கூடாதுன்னாலும் கீதையினுடைய அர்த்தத்தெல்லாம் கேட்கலாம், கீதையை காதால கேட்கலாம். அதனால தேரில் ஆரணம் பாடிய அந்த வேதத்தை பாட்டா, அதாவது ஸ்லோக ரூபேன பாடிய நம் தேவகி சீர் மகனார் அப்படின்னு சொன்னார். தேரில் ஆரணம் பாடிய அப்படி, அதாவது ஆத்மான்றது பெருமாள் எப்படி தேர்ல சாரதியா இருந்தானோ, அது ஏன் அவன் சாரதியா இருந்தான்னா, இந்த ஜீவாத்மாக்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த தன்னை தேர செலுத்துறவனா நினைச்சுக்கணும். தேர் எது அப்படின்னு சொன்னா, இந்த சரீரமே தேர். இந்த சரீரமாகிற தேரை இந்த ஆத்மாவான ஜீவன் செலுத்தி அக்கறைக்கு போகணும். சோதன பாரமாப்னோதி அப்படின்னு இந்த சம்சார மருகாந்தாரத்திலேருந்து அக்கறை அந்தாண்ட பக்கத்துக்கு போகணும். அப்படி தேரை செலுத்தி அந்த எம்பெருமானுடைய பதத்தை, தத்விஷ்ணு பரமம் பதம் அப்படின்னு அந்த விஷ்ணுவனுடைய உயர்ந்ததான ஸ்தானத்தை அடையணும். அதனால எம்பெருமான் என்ன பண்ணான்னா, அர்ஜுனனுடைய, அதாவது ஜீவனுடைய அர்ஜுனுடைய தேர், அதாவது ஜீவாத்மாவனுடைய சரீரம் தான் தேர். அதனால அர்ஜுனுக்கு இங்க அவனுக்கு உபயோகமா இருக்கிறது எது? தேர். அந்த தேரை, அந்த தேர்ல இவன் சாரதியா இருந்து நமக்கு உபதேசம் பண்றான், தேரை எப்படி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி. இந்திரியங்கள்லாம் அடக்கி, இந்திரியங்களாகிற குதிரையெல்லாம் புத்தி ஆகிற கடிவாளத்தை கொண்டு அடக்கி அப்படி தேரை செலுத்தணும் அப்படின்றதுக்காக எம்பெருமான் அந்த தேர்ல தான் சாரதியா இருந்து நாமெல்லாம் எப்படி இந்த சரீரமாகிற தேரை செலுத்தணும் அப்படின்றத காண்பிக்கிறான். அதுதான் இந்த இடத்துல தேர்ன்றது, சரீரம்ன்றது அச்சேதனம். அந்த அச்சேதனத்தை சேத்தனமாகிறவன் எப்படி உபயோகப்படுத்தணும், தேரை கொண்டு எப்படி நாம நல்ல இடத்துக்கு போகணுமோ அதுபடிக்கு இந்த சரீரமாகிற தேரையும் செலுத்தணும்னு காண்பிக்கிறதுக்காக தான். அப்போ அந்த புத்தியெல்லாம் கடிவாளமாக வச்சு அந்த மாதிரிலாம் இந்திரியங்களாகிற குதிரைகளை அடக்கி ஆண்டு அக்கறைக்கு போகணும், விஷ்ணுவனுடைய பரமபதத்துக்கு போகணும்னு ஸ்ருதிகள் சொல்றத அதை காண்பிக்கிறதுக்காக இந்த அச்சேதனமாக இருக்கக்கூடிய தேர் ஸ்தானத்துல நம்ம சரீரம், இந்திரியங்கள்லாம் குதிரை, புத்தி, கடிவாளம் இப்படிலாம் உபயோகப்படுத்தணும் இந்த அச்சேதன வஸ்துக்கள்லாம் அப்படின்றத காண்பிச்சு அருள்றான். அதனால இந்த அச்சேதன தத்துவத்தை சொல்லி முடிக்கிற பாசுரத்துல, அந்த அதிகார அவசான பாசுரத்துல, தீவகை மாற்றி அன்றோர் தேரில் ஆரணம் பாடிய நம் தேவகி சீர் மகனார் அப்படின்னு இந்த இடத்துல சாதிக்கிறார். அந்த உபனிஷத் வாக்கியத்தின்படி இந்த இடத்துல அவன் நமக்கு காண்பிச்சு உபதேசத்தை பண்றான். வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உபதேசம், வேதாந்தங்களுடைய விஷயத்தை கீதைன்ற வியாஜத்தினால நமக்கு பண்றான். அதனால அவனுடைய அனுகிரகம் நமக்கு அதன்படி நடக்கிறதுனால திறம்பா அருள் சூரியனாம். அதாவது திறம்பாது அப்படின்னா நீங்காத கிருபை. கீதையினுடைய படிக்கு நாம எம்பெருமான் கண்ணனுடைய உபதேச படிக்கு நடந்தோம்னா அவனுடைய அனுகிரகம் என்னைக்குமே நமக்கு நீங்காததா இருக்கும். எப்படி ஆண்டாள் நீங்காத செல்வம் நிறைந்துன்னு சொன்னாலோ, அது ஆண்டாளுடைய
கீதையாகிற திருப்பாவையில் அப்படி சொன்னா அந்த திருப்பாவையை பாடுறவாளுக்கு அதை சுற்றி இருக்கிறவாளுக்கெல்லாம் நீங்காத அருள் பெறுவான்னு சொன்னார். அதுக்கு முன்னவே கண்ணனுடைய கீதையும் அப்படிப்பட்டது தான். அதை இந்த இடத்துல சுவாமி தேசிகன் திறம்பாவருள் சூரியனாம் சொன்னார். தேவகி சீர் மகனார் அப்படின்னு சொன்னதுனால தேவகி பெருமாள் தனக்கு புத்திரனா அவதரிக்கணும்னு பிரார்த்திச்சு பெருமாள் அந்த மாதிரி அவதரிச்சிருக்கார். இது 3வது தடவை அவதார். அதனால தேவகி சீர் மகனார் அப்படின்னு சிறந்த புத்திரனா தேவகிக்கு பிறந்தார் அப்படின்றதையும் சொன்னார். அதனால அச்சேதன தத்துவங்களுடைய அதிகாரத்துல அதை பிரதிபாதிக்கிற அதிகாரத்துல கடைசி பாசுரத்துல இந்த சரீரம், இந்திரியம், புத்தி எல்லாம் அச்சேதன பதார்த்தங்கள், அதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்றத கண்ணன் கீதையில காட்டினா அதுபடிக்கு பராங்குஷாதிகள்லாம் அதை அறிஞ்சா அந்த உபதேசத்தின்படிக்கு தன்னுடைய ஆச்சாரியர்கள் கீழே சொன்னாரே அந்த மாதிரியான ராமானுஷன், மடப்பள்ளி ஆச்சான், அப்படியே அவர் கொள்ளு பேரனான அப்புள்ளார் இவாள்லாம் சாதிச்சபடிக்கு நாமும் இந்த அதிகாரத்தை சொன்னோம் அப்படின்னு சாதிக்கிறோம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜேஷ ஸ்ரீரங்கபூர்வஷடசித்ததீசான பதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் சத்திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.